நீங்கள் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த பாக முகவர் மற்றும் கிளை செயலாளர் அவருக்கு எனது நன்றியை கூறி, இனி இந்த தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே தமிழகத்தின் திட்டங்கள் குறித்தும் மற்றும் பேரூராட்சி இந்த பகுதியில் செய்திட்ட திட்டங்கள் குறித்தும் வரக்கூடிய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய திட்டங்களை எல்லாம் குறித்து உங்களுக்கு விளக்கி உரையாற்றுவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்தியாவிலேயே தலை சிறந்து விளங்கக்கூடிய முதல்வர் நமது கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70,000க்கும் அதிகமான பூத்துகளிலே இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களை கடந்த 10ஆம் தேதி தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார். அவருடைய தொடர்ச்சியாக இன்று பாகமின் 12 வார்டு எண் 3 இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் வந்திருக்கக்கூடிய பேரூர் கழகத்தின் அவைத்தலைவர் பாலண்ணா அவர்களே, பேரூர் கழகத்தின் பொருளாளர் துரையண்ணா அவர்களே, 15வது வார்டு உறுப்பினர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த வார்டிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர் வார்டு கழக செயலாளர் கமலவேணி அவர்கள், திருமதி கமலவேணி அவர்களே, மற்றும் சுகுணா, ஸ்ரீதர், ரஷ்யா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கழக நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்று, இந்த என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடினா நீங்கள் நிறைய பேருக்கு அது புரியாது. நீங்கள் வாக்குச்சாவடினாமா நீங்கள் போய் ஒரு ஸ்கூலில் ஓட்டு போடுவீங்க. நம்ம ஸ்கூலில் ஜோதிபுரம் அரசு ஸ்கூலில் ஓட்டு போடுவீங்க. உங்களுக்குன்னு பாகமின் 12 அப்படின்னு எழுதி ஒரு ரூம் ஒதுக்கி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் மட்டும் தான் அந்த இடத்துல ஓட்டு போட முடியும். இந்த பகுதியில் சக்தி நகர், பிருந்தாவன் நகர், அசோக்கடை வீதி, அம்மாசை கவுண்டர் வீதி, இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய 1000 பேர் மட்டும் தான் அது ஓட்டு போட முடியும். அந்த பக்கம் இருக்கவங்கள வேற நம்பர் பூத்தில் போடுவாங்க, வேற வகுப்பறையில் வேற நம்பர் பூத்தில் போடுவாங்க. இந்த பூத்தில் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 800 சில்லற வாக்காளர்கள் இங்கே பதிவு பெற்றிருக்கிறார்கள். இங்கே குடியிருக்கிறவங்க 800 சில்லற பேர், 851 பேர், சரியா 851 பேர். பிருந்தாவன் நகர், சக்தி நகர், அம்மாசை கவுண்டர் வீதி, அசோக்கடை வீதி, இந்த 4 ஏரியாவில் 851 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 851 வாக்காளர்களில் குறைந்தது ஒரு 750 வாக்காளர்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எல்லாருமே இருக்கிற வாக்காளர்கள் தான். இங்கிருந்து குடிபெயர்ந்தவங்க அந்த மாதிரி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க. 750 வாக்குகள் பதிவாகும். இந்த பதிவாகக்கூடிய 750 வாக்குகளிலே 500 வாக்குகள் உதயசூரியன் சின்னத்திலே விழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தேர்தல் பரப்புரையை தலைவர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். அதனுடைய ஒரு நிகழ்ச்சி தான் இது. இது எப்படின்னா 500 வாக்குகள் விழுன்னா அது நம்ம தான் விழ செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட இங்கேயே 100-120 பேருக்கு மேலே இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாத கழக உடன்பிறப்புகள் அவங்களாம் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் போய் நீங்கள் அணுகி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் வாக்கு போடணும் அப்படிங்கிறது நம்ம தலைவர் செஞ்சுட்ட இந்த மாநிலத்துக்கு செஞ்சுட்ட நலத்திட்டங்களை எடுத்து கூறி அதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த வாக்குகளை உதயசூரியனிலே பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தேர்தல் பரப்புரையை, அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்கலாம், ஏன் டிசம்பர் மாதமே ஆரம்பிச்சிட்டீங்க, மார்ச் அல்லது ஏப்ரலில் தான் தேர்தல் வரும்னா, தொடர்ந்து கழகம் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டே தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு இருந்ததை விட அதிகமான வேகத்திலே மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருப்பதை விட கழகப்பணியை மிக வேகமாக ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ நீங்கள் போன ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு முன்னாடி போன ஓரணியில் தமிழ்நாடுங்கிற தலைப்பில் இவங்கெல்லாம் வீடு வீடாக வந்திருப்பாங்க. உங்கள் செல்லில் வந்து ஓடிபி வாங்கி உங்களை கழக உடன்பிறப்புகளாக மாற்றிருப்பாங்க, கழக உறுப்பினர்களாக மாற்றிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே இப்போ ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள்
ஒரு நாள் இந்த பிரச்சார கூட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது 13வது நாள் இந்த வார்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய 8 நாள் அடுத்தடுத்த வார்டுகளுக்கு போய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறோம். நமது தலைவர் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஆற்றிட்ட எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றது. அதை கூற வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் பத்தாது. அதில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய 1-2 திட்டங்களை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். அதை முதல்ல பெருமையாக சொல்லிக்கணும்னா 1,25,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கேயே நிறைய பேர் வாங்குறீங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 264 ரேஷன் கார்டு இன்னமும் இருக்குது. நாங்கள் கணக்கெடுத்த பிரகாரம் அதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகாரங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வருது. அது கொஞ்சம் பேர்த்துக்கு வரல. ஏன் வரலன்னா அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதில் தகுதி உடையவர்களை கணக்கெடுக்க சொல்லியிருக்கோம். அதையும் பெற்றுத்தரக்குண்டான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நமது தளபதியுடைய அரசு 26,000 கோடி இதுவரை செலவு செய்திருக்கிறது இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதற்காக. அதுக்கு அடுத்தபடியாக இந்த பள்ளி நம்ம ஸ்கூலில் 1வது 5வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து, அந்த காலை உணவு திட்டம் உண்மையிலுமே ஆண்கள் பெண்கள் இருவரும் வேலைக்கு போகக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ உதவியாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். 2 பேருமே வேலைக்கு போகிற குடும்பங்களில் காலையில் குழந்தைகளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கல, அவ்வளோ பிரச்சனை. இதை ஒரு சர்வே எடுத்து தலைவர் அவர்கள் இந்த மாநிலத்தில் இந்த காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்திலே 20.59 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிறார். அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே 20.59 லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்திலே பயன்பெறுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக விடியல் பயண திட்டம், பெண்களுக்கான இந்த திட்டம் வந்து அற்புதமான திட்டம். இந்த திட்டம் வந்து நீங்கள் இங்கிருந்து டவுன் பஸ்ஸில் எங்கே போனாலும் இலவச பயணம் மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தினால் தினசரி 58 லட்சம் பெண்கள் பயணிக்கிறாங்க நாள்தோறும். இது எப்படிங்க நீங்கள் கணக்கு சொல்றீங்கன்னா, உங்களுக்கு அந்த விடியல் பயண திட்ட பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்க, பணம் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த டிக்கெட் கொடுக்கறத வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. 58 லட்சம் பெண்கள் இதில் நாள்தோறும் பயணிக்கிறார்கள். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சராசரியாக மாதம் 1000 ரூபாய் இதில் மிச்சம் பண்ணுறாங்க. மாதம் இந்த பஸ் ஃபேர்லேருந்து 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுறாங்க. இது அந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களிடம் கேட்டு இந்த அவங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும், மாதம் 1000 ரூபாய் அதில் மிச்சமாகுது. அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு திட்டம், இந்த மாநிலத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம். இந்த 2 திட்டமே 12வது முடிச்சு காலேஜ் போகக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த வீடுகளில் தெரியும். அந்த 12வது முடிச்சு காலேஜ் போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். அது மாணவர்களுக்கு 44.62 லட்சம் மாணவர்கள் அதில் பயன்படுறாங்க. பெண்களில் 9.21 லட்சம் மாணவிகள் அந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் பெற்றுட்டு இருக்காங்க. இது வந்து அந்த உங்களுக்கெல்லாம் அந்த செல்ஃபோனில் டிவியில் அந்த குழந்தைகள்லாம் பேட்டி கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. அந்த 1000 ரூபாங்கிறது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவோ பெரிய உதவியாக இருக்குது. ஒரு பஸ் செலவு அல்லது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற செலவு, இல்லை ஒரு புக்கு வாங்குறதுக்கு எத்தனையோ உதவியாக அந்த அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா, இந்தியாவிலேயே உயர்கல்வின்னா எம்ஏ பிஹெச்டி அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். இதற்கு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கு பல வருடங்களாக இதை திட்டமிட்டு மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும், மாணவிகளை படிக்க வைக்க வேண்டும். படிக்க வைத்தால்தான் அவர்கள் பொருளாதார ரீதியாக மேம்படுவார்கள். பொருளாதார ரீதியாக மேம்பட்டால்தான் இந்த மாநிலம் முன்னேறும். இன்று இந்தியாவிலேயே அதிக உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு அப்புறம் இந்த 5 ஆண்டு காலத்தில் உள்நாட்டு உற்பத்தியில ஏன் நம்மை விட வளர்ந்த மாநிலம் மகாராஷ்டிரா இருக்கிறது, குஜராத் இருக்கிறது போன்ற மாநிலங்களை விட உள்நாட்டு உற்பத்தியிலேயே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் தமிழகமாக இருக்கிறது. இதற்கு நமது தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களையும் உள்நாட்டிலே தொழிற்சாலை தொடங்குபவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கி இந்த உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தி இருக்கிறார். அதே போன்று நம்மை காக்கும் 48, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் 48 மணி நேரம் அந்த உயிர் காக்கக்கூடிய அந்த மருத்துவ சிகிச்சையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் முதல் 48 மணி நேரம் உயிர் காக்கக்கூடிய அந்த சிகிச்சையை வழங்க வேண்டும் என்று அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாராவது விபத்து ஆகிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 48 மணி நேரம் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் அந்த 48 மணி நேரம் ஆகக்கூடிய
அந்த மருத்துவ செலவுகளை அரசே ஏற்றுக்குது. இது நடைமுறையில் இருக்குது. அது போக மக்களை தேடி மருத்துவத்தில் இங்கே வராங்க மக்களை தேடி மருத்துவத்தில் வீடுதோறும் வந்து வயதான முதியோர்களை அவங்களுக்கு பிபி சுகர் பார்த்து வேற ஏதாவது தனிப்பட்ட வியாதிகள் இருக்குதான்னு பார்த்து அதுக்குண்டான மருந்துகளை வீடு தேடி மாதந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த திட்டத்தில் நான் குடியிருக்கக்கூடிய கஸ்தூர்பாளைய பகுதியிலே 60 முதியோர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலுமே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது இந்த உதவி தேவை என்றால் உடனடியாக உங்கள் வார்டு கவுன்சிலர் அணுகுங்க. அந்த நர்சம்மா வந்து பார்க்க சொல்கிறோம். அவங்க மருந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் உடனே கூட சாப்பிட வேண்டாம். நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட கொண்டு காட்டி இந்த மருந்து சாப்பிடலாமான்னு தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் சாப்பிடுங்க. இந்த திட்டம் உண்மையிலுமே அற்புதமான ஒரு திட்டம். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் நமது அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே சந்தைப்பேட்டை மாரியம்மன் கோயில், பெருமாள் கோயில், சொக்கலிங்கேஸ்வரர் கோயில் 3 கோயிலுமே புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் HRNC கீழே இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்பதால் புனரமைக்கப்பட்டு நடந்திருக்கு. அது போக இந்த தமிழகத்தில் இன்றைய நாள் வரையில் கழகம் பொறுப்பேற்று 5 வருடத்திலே 20 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் பேர்களுக்கு இந்த மண்ணிலே வாழக்கூடிய அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை இந்த அரசு வழங்கியிருக்கிறது. இது உண்மையிலுமே ஒரு பெரிய சாதனை தான். அதே மாதிரி இந்த பகுதியில் ஹவுசிங் போர்டு கொண்டு வரப்பட்டது. அதில் 1800 வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. அந்த 1800 வீடுகளில் 300க்கும் அதிகமான பெருநாயக்கம்பாளையத்திலே வைக்கக்கூடிய வீடு இல்லாதவர்களுக்கு நாங்கள் வீடு பெற்று தந்திருக்கின்றோம். இந்த பகுதியிலே கூட வீடு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்களும் அவங்க குடி போய் இருந்திருக்கிறாங்க. இங்கே சொந்த வீடு இல்லாதவங்க இங்கே 16 பேர், இந்த வார்டில் 16 பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த வீடு வந்து இலவசமாக கொடுக்கலாமா, 2 லட்சம் ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அந்த தகுதியுடையவர்கள் அதை வாங்கி அங்கே குடி போயிருக்காங்க. அந்த வீட்டினுடைய மதிப்பு 11 லட்சம் ரூபா. இவங்க அரசு மானியத்தில் 2 லட்சம் ரூபாயில் அந்த வீடு சொந்த வீடாக வாங்கி குடி போயிருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்த உள்ளாட்சி தேர்தலிலே கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்டு மெம்பர்கள் இந்த பேரூராட்சியை கைப்பற்றினார்கள். அதிலே நாங்கள் எல்லாம்